அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்ட்ரோ அனைவரையும் அன்போடு வரவேற்கிறது. வாழ்க வளமுடன். இன்றைய பதிவு பண ஈர்ப்பு விதி. பணம் எப்படி ஒரு மனிதர்கிட்ட ஈஸியாக வந்து சேருது, எவ்வளவு எளிமையாக சில பேர் பணம் சம்பாதிக்கிறாங்க, இதுக்கெல்லாம் என்ன மாதிரியான அமைப்பு இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, சிம்பிளாக ஒரு டிப்ஸ் மாதிரி கொடுக்குறேன். இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிற நண்பர்கள் சில விஷயம் கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. நிறைய பேர் இந்த கஷ்டத்திலிருந்து விடுதலை ஆகிறதுக்கு எனக்கு தெரிந்த விஷயங்கள், நான் அனுபவித்த விஷயங்கள், நான் சக்ஸஸ் ஆன விஷயங்கள், இந்த மாதிரி சில விஷயங்களை செய்தேன், இதையெல்லாம் எனக்கு கிடைத்தது அப்படிங்கிற ஒரு விஷயங்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். என்ன பணம் ஈர்ப்பு விதி அப்படின்னா என்ன அப்படின்னா, முதலாவது பாயிண்ட்டு, நம்மக்கிட்ட பணம் கொஞ்சமாக இருந்தாலும் சரி, நிறையா இருந்தாலும் சரி, இல்லை பணமே இல்லாட்டியும் சரி, வருத்தங்கிறது இருக்கவே கூடாது. கொஞ்சம் கூட பணம் இல்லையே அப்படிங்கிற ஃபீல் மட்டும் பண்ணவே கூடாது. பணக்கார மாதிரியே நம்மளுடைய இயல்பு, நம்மளுடைய நடவடிக்கைகள் அத்தனையும் பணக்கார மாதிரியே இயல்பாகவே இருக்க பழகிக்கணும். பையில் பணம் இருந்தாலும் இல்லைன்னாலும் சந்தோஷங்கிற ஒரு விஷயத்த நம்ம எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி, நாளைக்கு பணம் இவ்வளவு வேணும், இப்படி வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயமே நமக்கு தேவையில்லாத ஒரு கற்பனையை வளர்க்க வேண்டியதில்லை. இன்றைக்கு என்ன நடக்குதோ, இன்றைக்கு நமக்கு எவ்வளவு பணம் வேணும் அது மட்டும் இருந்தால் போதும். இன்னைக்கு 200 ரூபாய் ஒரு மனிதனுக்கு பணம் இருந்தால் நாம் குடும்பத்துக்கும் நம்ம செலவு, சாப்பாடு, போக்குவரத்து இதையெல்லாம் சமாளிக்க முடியும். அப்படின்னா அந்த பணமே நமக்கு நிம்மதியான பணம். அதுபோல் ஒரு எண்ணத்தை நம்ம உருவாக்கிக்கணும். சரி, இதுக்கு என்னதான் ஒரு சூட்சமம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஜோதிட ரீதியாக சில சூட்சமங்கள் கடைசியில் சொல்கிறேன், கொஞ்சம் தொடர்ந்து பாருங்கள். கடைசியில் சில தாந்திரிக பரிகாரம்னு சொல்லக்கூடிய அமைப்பு 100% சக்ஸஸ்ஃபுல் ஃபார்முலா இது. அதை கடைசியாக சொல்கிறேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். சரி, இப்போதைக்கு நம்ம பணம் நம்மகிட்டே இருக்கணும் அப்படின்னா, முதல்ல கொஞ்சமாக இருந்தாலும் சரி, நிறையா இருந்தாலும் சரி, நம்ம மணி பர்ஸு அப்படின்னு சொல்லக்கூடிய மணி பர்ஸ்லேருந்து சுத்தமாக பைசா காசு இல்லாமல் தொடச்சி எடுக்காமல் கடன் வாங்கியாவது நம்ம பணம் மணி பர்ஸில் இருந்துகிட்டே இருக்கணும். இந்த விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு வெளியூர் போகிறோம், வீட்டை விட்டு வெளியூர் போகிறோம், நம்ம பீரோவை சுத்தமாக தொடச்சி இருக்கிற காசை பூரா எடுத்துகிட்டு போகக்கூடாது. குறைஞ்சது ஒரு 1000 2000ஆவது அந்த பீரோவில் பணம் வச்சுட்டு போகணும். இந்த விஷயம்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். பீரோ விட்டு பணம் தொடச்சி எடுத்துக்கிட்டு ஒன்றுமே இல்லாமல் வெறும் பீரோவாக வச்சுட்டு போகக்கூடாது. கொஞ்சமாவது வெளியூர் எங்கே போனாலும் வீட்டிலன்னு ஒரு பணம் பீரோலன்னு இருந்துக்கிட்டே இருக்கணும். அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். சரி, நம்மக்கிட்ட நிறைய ஒவ்வொருத்தர் சம்பாதிக்கிறாங்க, நிறைய பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. நம்மக்கிட்ட ஏன் பணம் இருக்க மாட்டேன் அப்படின்னா, நாம் செய்கிற வேலையில் நமக்கு வேலை கொடுத்த முதலாளிக்கு விசுவாசமாக வேலை செய்யுங்க. ஒரு 100 ரூபாய் சம்பளமாக இருந்தாலும் கூட அந்த 100 ரூபாய்க்கு இந்த முதலாளி நம்மளை நம்பி ஒரு வேலையை கொடுத்துருக்கிறாரு அப்படின்னா, அந்த முதலாளிக்கு விசுவாசமா, நேர்மையா, நம்மளால எவ்வளவுக்கு உழைப்ப போடுறோமோ அந்த அளவுக்கு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். முதலாளி எப்பயோ வராரு, எப்பயோ போறாரு, நம்ம பாட்டுக்கு ஏனோ தானமுன்னு வேலை செய்வோம் அப்படின்னு கடமைக்கு வேலை செய்யக்கூடாது. கஷ்டப்பட்டு கரெக்டாக நம்மளுடைய வேலை நமக்கு என்ன கொடுத்தாரோ ப்ராப்பராக செஞ்சோம் அப்படின்னா, நம்ம முதலாளிக்கு, நம்மளை பார்த்துட்டு இருக்கிற முதலாளிக்கு, வேலை கொடுத்த முதலாளிக்கு 2 கண்ணுன்னு நாம் நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் 3வது ஒரு கண் அவருக்கு கரெக்டாக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். யதார்த்தமாக அவர் பாட்டுக்கு ஏதோ புக்கை வச்சு படிச்சுக்கிட்டோ இல்லை ஒரு கணக்கை பார்த்துக்கிட்டோ அவர் பாட்டுக்கு நேராக போயிட்டு இருப்பார். நம்ம சைடில் வேலை பார்த்துட்டு இருப்போம். ஆனால் 3வது கண் நம்மளை சைடில் பார்த்துட்டு தான் போகும். இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிங்க. அப்போ நம்ம எப்பொழுதும் முதலாளி இருக்கிறாரோ இல்லையோ, நமக்கு வேலை கொடுத்தவர் வேலையை சரியாக செய்யும் பட்சத்தில் திருப்தியாக செய்யணும். மனம் வருத்தப்பட்டு செய்யவே கூடாது. அது குறைந்த சம்பளமாக இருந்தாலும் மனம் வருத்தப்பட்டு செய்யக்கூடாது. சந்தோஷமாக செய்யும் பட்சத்தில் 3வது கண் முதலாளிக்கு இருக்குது. அந்த கண் நம்மளை பார்க்கும். அது 1 ரூபாய் நம்மளை உயர்த்தி கொடுக்க தோணும். அதுதான் இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிங்க. குறைஞ்ச சம்பளமாக வாங்கினாலும் சரி, நிறைந்த சம்பளமாக வாங்கினாலும் சரி, அதை சந்தோஷமாக வாங்குங்கள். சந்தோஷமாக செலவு பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு இதை சொன்னாதான், சில நெகட்டிவ் சொன்னாதான் நிறைய பேர்த்துக்கு அது பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு அதை புரிகிற மாதிரி இருக்கும். அது நெகட்டிவ் சில இந்த மாதிரி வீடியோவில் சொல்கிறது சங்கடமாக இருந்தாலும், இதை சொன்னாதான் உங்களுக்கு வாழ்க்கையில் புரியும் அப்படிங்கிறதுக்காக சொல்லியே ஆக வேண்டிய சூழ்நிலைக்கு இருக்கிறேன். ஒரு யதார்த்தமாக எல்லாரையும் குறிப்பிடவில்லை, ஒரு சிலர் பேர் நிறைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்குது பாருங்களேன். நம்மளுடைய செலவு பண்ணக்கூடிய பணம்
சந்தோஷமாக செலவு பண்ண வேணும். எந்த மாதிரி உதாரணம் அப்படின்னு சொன்னா, நாம ஒரு ஒயின் ஷாப்ல போய் சாராயம் வாங்கும்போது எவ்வளவு சந்தோஷம், மனசு அப்படியே பணத்தை எடுத்துட்டு போயிட்டு பையில இருந்து பணத்தை எடுத்துட்டு போய் நீட்டும். 500 ரூபாய் நோட்டாக இருந்தாலும் 2000 நோட்டாக இருந்தாலும் சந்தோஷமாக செலவு செய்ய தோணும். அந்த சந்தோஷங்கிறது வந்து நமக்கு அந்த பாட்டிலை வாங்கி நம்ம குடிக்கும்போது அந்த சந்தோஷங்கிற ஏற்படக்கூடிய அமைப்புல நம்ம செலவு செய்யறோம். அந்த ஒரு நெகட்டிவ்க்கு செலவு பண்ணக்கூடிய சந்தோஷம் போலவே ஒவ்வொரு விஷயத்திலும் மளிகைக்கு ஜாமான் வாங்கினாலும் சரி, பால்காரனுக்கு நம்ம பால் பணம் கொடுத்தாலும் சரி, மனசு சந்தோஷமா வாழ்த்துக்களோட இந்த பணம் நமக்கு கிடைச்சதே நன்றியோடு கொடுத்தோம் அப்படின்னா அது நமக்கு மிகப்பெரிய பாக்கியத்தை கொடுக்கும், மிகப்பெரிய பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். அந்த சந்தோஷமா கொடுக்குற ஒவ்வொரு செலவு செய்யறது கூட சந்தோஷமா செய்யணும். வருத்தப்பட்டு செலவு செஞ்சோம். இந்த பால்காரனுக்கு கொடுக்கறது, இந்த சாராய கடைக்கு எவ்வளவு சந்தோஷமா குடிச்சிட்டு ஜாலியா குடிக்கிறோம், அது போல இல்லாமல் அதுவே அவ்வளவு சந்தோஷமா செய்யும்போது பால்காரனுக்கு கொடுக்கக்கூடியதை வந்து வருத்தப்பட்டு 1000 ரூபாய் கேட்கிறானே அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு கொடுக்க கூடாது. 1000 ரூபாய் இந்த பணம் நமக்கு கொடுக்கறதுக்கு பிரபஞ்சம் நமக்கு கொடுத்துருக்குதே, சந்தோஷமா கொடுத்தோம்னா அந்த பால் வாங்கி குடிக்கும்போது நம்ம உடம்புல வந்து அந்த பால் எனர்ஜியாக மாறும். இதுதான் இந்த பிரபஞ்ச சக்தி. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை, பண விஷயங்களை புரிஞ்சுக்கிங்க. ஒரு மனிதனுக்கு ஒரு ஜாமான் வாங்குறோம், மளிகை ஜாமான் வாங்குறோம்னா சந்தோஷமாக அதை கொடுங்க, அந்த பொருள் நமக்கு எனர்ஜியா மாறும். ஒரு டிவி வாங்குறோம், சந்தோஷமாக டிவி வாங்கி குழந்தை பிள்ளைங்களோட நம்ம பார்க்கும்போது அது மனசு மகிழ்ச்சியா இருக்கும். மகிழ்ச்சியா இருக்கும்போது சந்தோஷம் தானாக வரும். அப்ப சந்தோஷம் தானாக வந்தால் சம்பாதிக்கக்கூடிய எண்ணம் அதிகமாக வரும். இந்த பிரபஞ்சம் பணத்தை நமக்கு வாரி வழங்கக்கூடிய அமைப்பை கொடுக்கும். இந்த பிரபஞ்சம் ஒருபோதும் நம்மளை கைவிடாது. இதே டிவி கடனை வாங்கிட்டோம், ஐயோ இவ்வளவு காசு போட்டு வாங்கிட்டோமே, இவ்வளவு காசு போட்டு வாங்கிட்டோமேன்னு அங்கே ஓடுற நிகழ்ச்சி, சூப்பரான ஒரு காமெடி நிகழ்ச்சி போயிட்டு இருக்கும். ஊரே சிரிக்கக்கூடிய அந்த காமெடி நிகழ்ச்சியை பார்த்து நாம மட்டும் வருத்தமாக உட்காந்துருப்போம். அப்போ என்ன, நம்மளுடைய வருத்தங்கிறது வந்து அங்கே டிவி வாங்கிட்டு வந்து இவ்வளவு செலவாக பண்ணி டிவி வாங்கிட்டு வந்துட்டோமே, பார்க்கும்போது வருத்தப்பட்டு பார்த்தோம்னா அப்புறம் எப்படி பணம் வரும்? இந்த பிரபஞ்சம் நம்ம எப்படி இருக்கோமோ அதை வந்து அதிகப்படுத்தும். உதாரணத்துக்கு ஒரு நண்பர் நம்ம கூடயே நண்பர் இருக்காரு அப்படின்னா, ஒரு நல்ல நண்பர் நம்ம கூடயே இருப்பாரு, எங்க போனாலும் அவர் தான் நல்லது கெட்டது அத்தனை விஷயத்திலும் கலந்துக்குவாரு. அப்ப என்ன அர்த்தம்? ஒரு நல்ல நண்பராக இருந்தால் நம்ம கூடயே இருப்பாரு. அப்ப சந்தோஷமா அந்த நண்பரை நம்ம வச்சுக்கிறோம். அப்படின்னா பணத்தையும் நம்ம சந்தோஷமா வச்சுக்கிட்டோம்னா, பணத்தை எடுக்கும்போது ஒரு புன்முறுவல் சிரிப்பு, பணத்தை செலவு பண்ணும்போது ஒரு சிரிப்பு, செலவு பண்ணும்போது வருத்தப்பட்டு செலவு பண்ணும், இவ்வளவு கொடுக்குறோமே அப்படிங்கிற கான்செப்டை மறந்துடுங்க. எவ்வளவு கொடுத்தாலும் அது பணம், பேப்பர், அது திரும்ப நம்மகிட்டயே வரும். இதுதான் பிரபஞ்ச சக்தி. பொருள் இப்போ ஒரு பால் வாங்கி குடிக்கிறோம், அது திரும்ப மறுபடியும் பால் விற்கிறவன்ட்ட போகுமா? அப்படி கிடையாது, போகாதுல்ல. அதே போல பணம் மட்டும் இதை புரிஞ்சுக்கிட்டா போதும். பணம் நம்ம எவ்வளவுக்கு செலவு பண்றோமோ அந்த அளவுக்கு நம்ம கிட்ட திரும்பி வரக்கூடிய சக்தி பணத்துக்கு மட்டும்தான் இருக்கு. அதனால இந்த பணத்தை ஈர்க்கக்கூடிய இந்த விஷயத்தை, இந்த கான்செப்டை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பணம் தன்னாலேயே வந்துகிட்டே இருக்கும். நம்மளுடைய நேர்மை, அதாவது ஏமாற்றி பணம் சம்பாதித்தால் அந்த பணம் வந்து நிலைக்கவே நிலைக்காது, ஒட்டாது. அதில் வாங்கி உபயோகப்படுத்தக்கூடிய ஒவ்வொரு பொருளும் நம்மளை மன உறுத்தல்லே இருந்துகிட்டு இருக்கும். நிம்மதி இல்லாத தூக்கத்தை கெடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்துகிட்டு இருக்கும். ஒரு கஷ்டப்பட்டு ஒரு மனம் வருந்தி நம்ம கிட்ட கொடுக்கும் காசு அது ஒருபோது நிலைக்காது. அதுக்கு தான் நம்ம பெரிய கர்மாவை சம்பாதிக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும். அதனால வந்து நம்ம வேலை செய்கிற இடத்துல சந்தோஷமா வேலை செஞ்சா சந்தோஷமா அவர் காசு கொடுக்குப்பாரு. அந்த சந்தோஷம் குடும்பத்தில் அதை செலவு பண்ணும்போது நமக்கு இருக்கக்கூடிய சந்தோஷம் வேற எதுலையுமே வராது. அந்த மாதிரி இந்த பண ஈர்ப்பு விஷயத்தை வந்து நீங்க புரிஞ்சுக்கிங்க. பணம் எப்படி வரும் அப்படின்னா, நாம சந்தோஷமா இருந்தா பணம் வந்து கொண்டே இருக்கும். மகாலட்சுமின்னு யாரை சொல்றோம்னா பணத்தை தான் சொல்றோம் மகாலட்சுமின்னு. மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் அப்படின்னா நம்ம சந்தோஷமா இருந்தா முகத்துல சிரிப்பு இருக்கும். முகத்துல சிரிப்பு இருந்தா பணம் தானாக வரும். முகத்தை வந்து உருன்னே வச்சுக்கிட்டு கஷ்டமாவே இருக்குது, அதாவது அந்த குறி வந்து பணங்கிற அந்த ஒரே ஒரு கான்செப்ட்லயே அபரிவிதமா பணம் இருக்கும், அவங்களுக்கு நிம்மதியே இருக்காது. அந்த பணத்தை எப்படா தக்க வைக்கிறது அப்படின்னு நிம்மதியா இருக்காது, செலவும் பண்ண மாட்டாங்க. அப்ப அது வேஸ்ட் தானே வாழ்க்கையில. அன்றாட என்ன கிடைக்குதோ, இன்றைக்கு கிடைத்த ஒவ்வொரு பொருளும் பிரபஞ்சம் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய பாக்கியம் அப்படின்னு நினைச்சு சந்தோஷமா இருந்தோம்னா, எவ்வளவுக்கு சந்தோஷமாக இருக்கிறோமோ அவ்வளவுக்கு நமக்கு பணம் வந்துகிட்டே இருக்குங்க. இதுதாங்க பிரபஞ்ச விதி, பிரபஞ்சத்தினுடைய சக்தி. இந்த சூட்சுமத்தை புரிஞ்சுக்கிட்டோம்னா கஷ்டம் நாளைக்கு என் பிள்ளைகளுக்கு வேணுமே, என் பேர பிள்ளைகளுக்கு வேணுமே சேர்த்து வச்சிங்கன்னா அது உங்களுக்கு வாழ்க்கையை நீங்களே உங்கள் தலையில் நீங்களே மண்ணவாரி போட்டுக்கிற மாதிரி அர்த்தம். வாழ்க்கைங்கிறது நாம வாழத்தான், இன்றைக்கு வாழத்தான். நாளைக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு சிறு சேமிப்பாக நம்மளுடைய வயதான காலத்தில் ஓய்வுக்கு வந்து
பிறகு உபயோகப்படுத்துமே தவிர மற்றபடி நம்ம பிள்ளைங்களுக்கு சேர்த்து வச்சோம், பேரம்பிள்ளைங்களுக்கு சேர்த்து வச்சோம் அப்படின்னா அந்த பிள்ளைங்க வந்து அதை வச்சு வாழுதா இல்லை செலவு பண்ணிட்டு வாழுதாங்கிறது நமக்கு தெரியாத ஒரு விஷயம். அவங்களுடைய கர்மா என்ன மாதிரி அமைப்பில் இருக்குதோ அதுபடி தான் அவங்க செயல்படுவாங்க. அதனால இன்றைக்கு என்ன கிடைத்ததோ இன்றைக்கு சந்தோஷமாக வாழ பழகிக்கிட்டால் பணம் வந்துக்கிட்டே இருக்கும். வெளிநாடுகளெல்லாம் நம்ம வந்து உதாரணத்துக்கு ஒரு சிங்கப்பூர் நாட்டை எடுத்துக்கிட்டோம்னா அன்னன்னைக்கு சம்பாதிப்பாங்க, அன்னன்னைக்கு சந்தோஷமா சாப்பிடுவாங்க, அடுத்த நாள் வேலைக்கு போவாங்க, அடுத்த நாளும் அதே காசு வந்துகிட்டு இருக்கும். இந்த மனம் மகிழ்ச்சியா இருந்துட்டு இருக்காங்க. வாழ பழகி கொண்டவர்கள் அவர்களெல்லாம். நாம மட்டும்தான் வித்தியாசமாக சேமிக்கணும், பிள்ளைங்களுக்கு சேமிக்கணும், பேர பிள்ளைங்களுக்கு சேமிக்கணும். பேர பிள்ளைங்களுக்கு நிறைய சொத்து கொடுத்தா எத்தனை பிள்ளைங்க நம்மளை வந்து காப்பாத்திட்டு இருக்கு. இன்னைக்கு அனாதை ஹாஸ்டல்ல கொண்டு விட்ட வயதானவங்களெல்லாம் நம்ம பார்க்குறோம்ல. அந்த மாதிரி இந்த பிரபஞ்சத்தை புரிந்து கொள்ளுங்கள். பணம் நமக்கு ஒரு ஈர்ப்பு சக்தியை கொடுக்கும். அதனால வந்து இந்த விஷயத்தை புரிஞ்சுக்குங்க. சரி, இதிலிருந்து ஒரு ஆன்மீக ரீதியா ஒரு தாந்திரிக ஒரு பரிகாரம், பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குதுன்னா, எனக்கு தெரிஞ்ச விஷயம், நான் அனுபவிச்ச விஷயத்த உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். என்ன விஷயம் அப்படின்னா, லட்சுமி நரசிம்மர் ஸ்தோத்திரம் ஒன்று இருக்குது. அதாவது ருண விமோசன ஸ்தோத்திரம். அந்த ஸ்தோத்திரம் ஒரு 9 பாடல் வரிகளாக இருக்குது. அந்த 9 பாடல் வரிகளை மாலை வேளையில், சரி நான் தான் வேலைக்கு போயிட்டு வர்றேன் அப்படின்னு நினைச்சாலும் வீட்டில் இருக்கிற மனைவி, அம்மா இவங்க கிட்ட மாலை வேளையில், பிரதோஷ வேளையில் 4:30 மணிக்கு மேலே ஒரு 6 மணி வரைக்கும் இந்த கேப்பில் நரசிம்மருடைய படத்தை கிழக்கு முகமாக வச்சு ஒரு விளக்கு ஏற்றி வச்சு ஒரு தண்ணி ஒரு டம்ளரில் வச்சுட்டு அந்த புக்கில் எடுத்து, இல்லை புக்கில் இருந்தோ இல்லை மொபைலில் நெட்டில் கூட வந்துகிட்டு இருக்குது, அந்த மாதிரியே எடுத்து அந்த ருண விமர்சனம், நரசிம்மருடைய ருண விமர்சனம் அப்படின்னு ஒரு 9 பாடல் வரிகள் இருக்குது. அது படிக்க படிக்க உங்களுக்கு அந்த படிச்சுக்கிட்டே இருக்க அது ஒரு 7 தடவை, ஒரு நாளைக்கு 7 தடவை அந்த 9 பாடல் வரிகளையும் நீங்கள் படிச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா மாலை வேளையில் உங்க வீட்டுல எப்படி பணம் வருதுன்னு தெரியாது. எவ்வளவு நெருக்கடி, அதாவது உச்சக்கட்ட நெருக்கடியில் இருப்பீங்க. நாளைக்கு கடங்கார 4 பக்கமும் ரொம்ப நச்சரிக்கிறான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க. அந்த வீட்டுல மாலை வேளையில இந்த ஸ்லோகத்தை நீங்க வந்து படிங்க. அந்த நரசிம்மர் எந்த ரூபத்துல, தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பாருங்கிற ஒரு கடவுள் யார் அப்படின்னா நரசிம்ம பெருமாள் தாங்க. அது நரசிம்மருக்கு தான் அந்த உதாரணம் சொன்னதே. எங்கும் நிறைந்தவன் இறைவன் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த நரசிம்மர் தான். எப்படி இருப்பாரு, இந்த கடனை எப்படி அடையும், எங்கேருந்து பணம் வரும் அப்படிங்கிறது நமக்கே ஒரு தெரியாத ஒரு விஷயங்க. கண்டிப்பா அந்த ருண விமர்சனத்தை படித்தீர்கள் என்றால் கண்டிப்பா 100% ஏதோ ஒரு ரூபத்திலே நம்மளுடைய நெருக்கடியான கடனை அடைக்க எளிமையாக பணம் வந்து சேரும். இது நானும் அனுபவித்த ஒரு விஷயத்தை தான் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். நம்பிக்கையோடு செய்யுங்க. உங்களுடைய அந்த புத்தகத்தை வச்சு படிக்கும்போது உங்க முன்னாடி அந்த நரசிம்மர் உருவத்தை நிலைநிறுத்தி பாருங்க. தூணிலிருந்து பிளந்து வந்த நரசிம்மர் உருவத்தை நிலைநிறுத்தி பாருங்க. நரசிம்மர் அப்படியே நினைங்க. நரசிம்மர் வந்து நீங்க படிக்க படிக்க அந்த நரசிம்மர் உருவம் நம்மளுடைய மனசுல வந்து ஓடட்டும். ஓடும்போது கண்டிப்பா உங்களுடைய கடன் தீரும். 100% கடன் தீரும். இந்த விஷயத்தை சின்ன சின்ன விஷயங்களை வந்து இதெல்லாம் வாழ்வியல் பரிகாரமாக செய்து வாங்க. உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் தீரும் என்பது கண்ட உண்மை. இதுல மாற்று கருத்தே இல்லை. மேலும் இவர்கள் இது போல ரொம்ப நெருக்கடியில் இருக்குங்க, என்ன பண்றதுன்னு தெரியலைங்க, வருமானத்துக்கு வழியை காமிக்கவில்லைங்க, கஷ்டத்து மேல கஷ்டம் வந்துட்டு இருக்குங்க, 7:30 வேற நடந்துட்டு இருக்கேன், என்னால எதுவுமே பண்ண முடியலைங்க அப்படின்னு சொல்றவங்க எல்லாரும் வாழ்ந்துகிட்டு தானே இருக்கும். அதிலிருந்து ஒரு விடுபட, ஒரு தற்காலிக விடுபடுறதுக்கு நரசிம்மர் கோவில், 3 நரசிம்மர் ஒரே நேர்கோட்டில் உள்ள 3 நரசிம்மர் கோவில் இருக்குது. அதாவது பாண்டிச்சேரி பக்கத்துல சிங்கிரிக்குடிங்கிற ஒரு ஊர்ல அங்கிருந்து ஆரம்பிச்சு அடுத்தது இடையில விழுப்புரம் மாவட்டத்துல பூவரசங்குப்பம், அதுக்கு அடுத்தது பரிக்கல். இந்த 3 ஒரே நேர்கோட்டில் உள்ள நரசிம்மர் கோவிலுங்க. முதல்ல அங்க வந்து பாண்டிச்சேரியில் உள்ள சிங்கிரிக்குடி நரசிம்மரை பார்த்து விட்டு அதற்கு பிறகு பூவரசங்குப்பம் நரசிம்மரை பார்த்து விட்டு கடைசியா பரிக்கல் லட்சுமி நரசிம்மர் யோக நரசிம்மராக அங்க இருப்பாரு, அவரையும் பார்த்து விட்டு ஒரே நாளில அந்த 3 கோவிலையும் ஒரே நாளில பார்த்துட்டு வந்து வாங்க. அந்த பார்க்க போகும்போது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை செய்யுங்க. தேங்காயில ரொம்ப ரொம்ப கஷ்டம், கடன், நெருக்கடி, வாழ்வின் உச்சத்தில் இருக்கிறோம், எப்படி வாழ்வது என்றே தெரியவில்லை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்க தேங்காய் 2 தேங்காய் 3 தேங்காய் வாங்கிக்கிங்க. நல்லதா தேங்காய் பார்த்து வாங்கிங்க. அந்த தேங்காய் மூடியில நெய் ஊற்றி நெய் விளக்கு போட்டு அந்த 3 கோவிலுக்கு நெய் விளக்கு போட்டு வாருங்கள். உங்க நினைச்சது உங்க மனசுல இருக்கிறது பாரம் குறைஞ்சு என்ன நீங்க எதிர்பார்க்கிறீங்களோ அது எந்த ரூபத்திலே வந்து சேரும். இதை வந்து நீங்க செய்து பாருங்கள். ஒரு என்ன பெரிய செலவாயிட போது, நீங்க இந்த விஷயத்தை மட்டும் செய்து பாருங்கள். உங்களுக்கு
தான்மீக அப்படி எப்படி பணம் வருது, எப்படி உங்க பிரச்சனை தீருது அப்படின்னு உங்களுக்கு புரியவே புரியாது. அத்தனை பிரச்சனையும் கண்டிப்பாக விலகும். நிரூபிக்கப்பட்ட நானா அனுபவிச்ச உண்மை. கஷ்டத்திலிருந்து எனக்கெல்லாம் விடுதலை ஆகிறதுக்கு எனக்கு ஒரு மகான் சொன்ன விஷயம். அதை நான் செய்து நிறைய கஷ்டத்திலிருந்து விடுதலை ஆகியிருக்கிறேன். இந்த விஷயத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுல எனக்கு பெருமை தான். நான் உண்மையாலும் பொய் சொல்றதுக்கு இல்லை உங்கள்கிட்ட. ஏன்னா இந்த மாதிரி விஷயத்துல பொய் சொல்றது எனக்கே அது பாதகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. நான் ஜோதிடம் படிக்கும்போது இந்த மாதிரி விஷயத்தை பொய் சொல்லக்கூடிய கூடாது. நான் வீடியோ நீங்க பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் கிடையாது. உண்மையில் அனுபவித்த உண்மை. எனக்கெல்லாம் இந்த நரசிம்மர் நிறைய விஷயத்தை, அதனால தான் நான் நரசிம்மர் எனக்கு பிடித்த கடவுளாக நான் வணங்குறதுக்கு காரணம், என்னுடைய கடனை இந்த நரசிம்மர் எப்படியெல்லாம் கொடுத்தார் அப்படிங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். நிறைய விஷயம் பகிர்ந்து கொள்ள முடியும். நேரம் கருதி மீண்டும் இந்த பதிவை முழுதாக பார்த்து உங்களுக்கு பயன் அடைவீர்கள் என்று நம்புகிறேன். இந்த பண விஷயத்தில் கொஞ்சம் இந்த விஷயத்தை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. உங்களுடைய கஷ்டம் கண்டிப்பாக விலகும். 100% நம்பி செய்யுங்க. இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அனைத்து விஷயங்களையும் செய்யும். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். தொடர்ந்து பதிவை பார்த்து வாருங்கள். தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வாருங்கள். விருப்பம் உள்ளவர்கள், நேரம் வீடியோ பார்க்கறதுக்கு நேரம் இருக்குது எனக்கு அப்படிங்கிறவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. தொடர்ந்து இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு சில நுணுக்கமான வீடியோக்கள், சில தாந்திரிக பரிகார வீடியோக்கள், சில அனுபவ ரீதியான வீடியோக்கள் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும். ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து வரும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.